Good morning students. Integral calculus next example இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Evaluate integral 0 to pi by 2 sin 2x into log of tan x into dx. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். Given integral equation இருக்கு இல்லையா, அதை capital I அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். Let capital I is equal to integral 0 to pi by 2 sin 2x into log of tan x into dx. Next நம்ம fourth property apply பண்ணுவோம் இல்லையா, அந்த fourth property இங்கே நம்ம apply பண்ணலாம். We know that integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x into dx. இதுதான் இந்த fourth property. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கிவன் ப்ராப்ளத்தோட இந்த ஃபங்க்ஷனை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே a உள்ள இடத்துல இங்கே பை பை 2 இருக்குது, இங்கே f of x உள்ள இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும் கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் ஐன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா கிவன் ஈக்குவேஷன், அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இன்டெக்ரல் 0 to pi by 2 அப்படின்னு ஆகும். கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தானே, கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷனை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். sin 2x into log of tan x into dx இப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ண முடியும். ரைட் ஹேண்ட் சைடு கவனித்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to pi by 2 f of a minus x அப்படின்னா இங்கே பை பை ஏ வந்து பை பை 2 இல்லையா, அப்போ பை பை 2 மைனஸ் எக்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் உள்ள இடத்துலலாம் நம்ம பை பை 2 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ கவனிங்க, சைன் 2 ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் எக்ஸ் இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். இன்ட்டு லாக் ஆஃப் டேன் ஆஃப் பை பை 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதே எப்படி மார்க் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இல்லையா, அது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுபடி நம்ம கேபிட்டல் ஐன்னு இதை நோட் பண்ணிடலாம். அப்போ கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும், இன்டெக்ரல் 0 to pi by 2 சைன் ஆஃப் 2 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்பொழுது இங்கே வந்து 2 into pi by 2 ஆகும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு பைன்னு ஆகிடும், இங்கே மைனஸ் 2x அப்படின்னு ஆகும். அப்போது பை மைனஸ் 2x அப்படின்னு இந்த டேர்ம் நம்ம கன்வெர்ட் ஆகும். அடுத்து இன்ட்டு லாக் ஆஃப் டேன் ஆஃப் பை பை 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டெக்ரல் 0 to pi by 2 அப்படியே நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே வந்து பை மைனஸ் 2xன்னு இருக்குது. பைங்கிறது வந்து 180 டிகிரி இல்லையா, இப்போது பைன்ற அந்த வேல்யூ எடுக்கும்போது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகாது. இங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்கே பை வரும்பொழுது நமக்கு இது சேஞ்ச் ஆகாது. அதுவே பை பை 2ன்னு வரும்பொழுது இங்கே உள்ள ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது டேன் வந்து காட்டாக சேஞ்ச் ஆகும், சைன் வந்து காசாக சேஞ்ச் ஆகும், காஸ் வந்து சைனாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் பை வரும்போது நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஆனால் வந்து அதனுடைய சைன் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத நம்ம குவாட்ரண்ட்டை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்கே பை மைனஸ் 2x அப்படிங்கும்பொழுது 180 மைனஸ் 2x நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டு. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைனுடைய செகண்ட் குவாட்ரண்ட் பை மைனஸ் பையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப் பண்ணுறோம், ஆட் பண்ணால் தான் நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ சப் பண்ணும்பொழுது செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பாசிட்டிவ் தான். அதனால் இது எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், சைன் வந்து நம்ம பாசிட்டிவாகவே நோட் பண்ண முடியும். அப்போ சைன் 2x ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது, சைனும் நமக்கு சைன்கிற இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய சைன் வந்து நமக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே பை பை 2 இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். டேன் எப்படி சேஞ்ச் ஆகும், நமக்கு காட்டாக சேஞ்ச் ஆகிடும். காட் எக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணுவோம். காட் எக்ஸுக்கான சைன் அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவானு எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே உள்ள டேர்ம் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக செகண்ட் குவாட்ரண்ட்டாக இதை பொறுத்து நம்ம நோட் பண்ணுவோம். பை பை 2 மைனஸ் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுமே பாசிட்டிவ் தான், அதனால் இங்கே பாசிட்டிவே தான் நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் காட் எக்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே நோட் பண்ணுவோம். இன்டூ டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to pi by 2 sin 2x இன்ட்டு லாக் ஆஃப் காட் எக்ஸ் எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், 1 by tan xன்னு நம்ம நோட் பண்ண முடியும். இன்டூ டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to pi by 2 sin 2x
log of 1 by tan x நம்ம எப்படி நோட் பண்ண முடியும் அப்படின்னா log of tan inverse x நம்ம நோட் பண்ண முடியும் into dx. இந்த tan x நம்ம நியூமரேட்டரில் மார்க் பண்ணும்போது இன்வர்ஸ் ஆகிடும் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டெக்ரல் 0 to pi by 2 sin 2x அப்படியே மார்க் பண்ணுவோம். இங்கே log of tan inverse x அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மைனஸை லாகத்தமிக் ப்ராப்பர்ட்டி படி ப்ராடக்டாக மார்க் பண்ண முடியும். அப்போது மைனஸ் log of tan x இப்படி மார்க் பண்ண முடியும் into dx. இப்போ இந்த மைனஸை நம்ம காமனாக வெளியில் மார்க் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் இன்டெக்ரல் 0 to pi by 2 sin 2x into log of tan x into dxன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான் இங்கே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அப்போ இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, இந்த டேர்முக்கு பதிலாக ஐன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி நமக்கு என்ன இருந்தது, ஐன்னு தான் இருந்தது இல்லையா. அப்போ I ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த மைனஸ் ஐயை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2i இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகும். அப்போ ஐயினுடைய வேல்யூ நமக்கு 0. இதுதான் கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் தான் கேபிட்டல் ஐ. அதனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு எக்ஸிஸ்ட் ஆகுது, 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். Prove that integral 0 to pi dx divided by 5 plus 3 into cos x is equal to pi by 4. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் 0 to pi dx divided by 5 plus 3 cos xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை நம்ம கேபிட்டல் ஐன்னு எடுத்துக்கலாம். Let capital I is equal to integral 0 to pi dx divided by 5 plus 3 cos x இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த cos x இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan xல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதுக்கான ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். அதாவது cos 2x அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், 1 மைனஸ் tan ஸ்கொயர் x டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் x இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போது நமக்கு இங்கே cos 2xக்கு பதிலாக cos xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ cos 2xனால் நம்ம இங்கே xன்னு நோட் பண்ணுவோம். அதாவது 2xல ஹாஃப் வேல்யூ இங்கே நோட் பண்ணுவோம். இப்போ xன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே x/2ன்னு ஃபார்முலாவில் நோட் பண்ணணும். அதாவது இதில் உள்ள ஹாஃப் வேல்யூ. அப்போது 1 மைனஸ் tan ஸ்கொயர் x/2 டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் x/2 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் கிவன் ஈக்குவேஷன் எப்படி நமக்கு கன்வெர்ட் ஆகும் கவனிங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi dx divided by 5 plus 3 into 1 minus tan square x/2 divided by 1 plus tan square x/2 இப்படி நமக்கு இந்த டேர்ம் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த tan square x/2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், அதாவது சப்ஸ்டியூஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லெட் ஸ்மால் t இஸ் ஈக்குவல் டு tan x/2 இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா dtயோட வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், tan x/2வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அது சீக்கண்ட் ஸ்கொயர் x/2 அப்படின்னு ஆகும். திரும்ப x/2வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதனுடைய வேல்யூ 1/2 அப்படின்னு ஆகும் இன்டூ dx இல்லையா. இப்போ இதிலேருந்து இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் x/2வை நம்ம எப்படி நோட் பண்ண முடியும், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் x/2 அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும் இல்லையா. 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் x/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு dx அப்படின்னு ஆகும். நம்ம tan x/2 எப்படி நோட் பண்ணியிருக்கோம், டீன்னு நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 ப்ளஸ் t ஸ்கொயர் இன்ட்டு 1/2 இன்ட்டு dx இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இப்போ நம்ம கிவன் ப்ராப்ளம் எக்ஸில் இருக்குது, அது டோட்டலாக நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்பொழுது டிஎக்ஸுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ dx மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணால் என்ன ஆகும், dt டிவைட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர்னு ஆகும். இந்த 2ஐயும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2 dt டிவைட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர்னு ஆகும். அதுதான் dxோட வேல்யூ. அப்போ dxோட வேல்யூ நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், dx இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு dt டிவைடட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயர் இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸு அதை நம்ம டீக்கு சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸினுடைய லோயர் லிமிட் வந்து 0. நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம
எக்ஸினுடைய வேல்யூ அதாவது டீனுடைய வேல்யூ tan ஆஃப் எக்ஸ் பை டூன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் tan ஜீரோன்னு ஆகும். tan ஜீரோட வேல்யூ ஜீரோ தான், அப்போ டீனுடைய வேல்யூவும் ஜீரோ தான். அதாவது எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது டீனுடைய வேல்யூவும் ஜீரோவாகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸினுடைய வேல்யூ பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது பை பை டூ அப்படின்னு ஆகும் இல்லையா, அப்போ tan பை பை டூவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், இன்ஃபினிட்டின்னு தெரியும் இல்லையா, tan பை பை டூ இன்ஃபினிட்டி. அப்போ டீனுடைய வேல்யூ இந்த இடத்துல என்னென்ன ஆகுது, இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆகுது. அப்போ எக்ஸை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது லிமிட் நம்ம 0 to பைலேருந்து 0 to இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, கிவன் இன்டெக்ரல் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும், அதாவது நமக்கு ஐன்னு இருக்கும் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to லிமிட் வந்து 0 to இன்ஃபினிட்டின்னு சேஞ்ச் ஆகிடுது. டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2 into dt டிவைடட் பை 1 + t ஸ்கொயர்னு நியூமரேட்டர் மார்க் பண்ணுவோம். டிஎக்ஸுக்கு பதிலாக டினாமினேட்டரில் 5 + 3 into 1 - t ஸ்கொயர் டிவைடட் பை 1 + t ஸ்கொயர். அதாவது tan x பை டூக்கு பதிலாக டீன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இங்கே 2 வந்து கான்ஸ்டன்ட்டு, இன்டெக்ரல்லேருந்து வெளில மார்க் பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த dt இருக்கு இல்லையா, அதை நியூமரேட்டரில் மார்க் பண்ணிவிட்டு 1 + t ஸ்கொயரை டினாமினேட்டரில் மார்க் பண்ணிக்கலாம். 1 + t ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இப்போ இதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 + t ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னா 5 into 1 + t ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 1 - t ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 + t ஸ்கொயர். இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இப்படி நோட் பண்ணும்போது இந்த 1 + t ஸ்கொயரும் இந்த 1 + t ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2 into இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி dt டிவைடட் பை, இங்கே 5 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5 + 5t ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இங்கே 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா +3 - 3t ஸ்கொயர் அப்படின்னு ஆகும் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், 2 into இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி dt டிவைடட் பை, இங்கே 5 + 3 8ன்னு ஆகும். இங்கே 5t ஸ்கொயர் - 3t ஸ்கொயர், அப்போ 2t ஸ்கொயர்னு ஆகும் இல்லையா. அப்போது 2t ஸ்கொயர் ப்ளஸ் 8 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 into இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி இருக்குது, dt டிவைடட் பை, டினாமினேட்டரில் 2வை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2 into t ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு ஆகும். அதாவது இங்கே ஸ்கொயர் டேர்மை மார்க் பண்ணால் நம்ம ஈஸியாக ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம காமனாக 2 வெளில மார்க் பண்ணிவிட்டு t ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு நோட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கவனித்தோம் அப்படின்னா இங்கே 2 கான்ஸ்டன்ட் இல்லையா, இதை வந்து நம்ம இன்டெக்ரல்லேருந்து வெளில மார்க் பண்ணலாம். அப்போ இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி dt டிவைடட் பை t ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு மார்க் பண்ணலாம். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் ஃபார்முலா இன்டெக்ரல் dx டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், 1/a into tan inverse of x/a. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் இங்கே x உள்ள இடத்துல tன்னு இருக்குது, a உள்ள இடத்துல 2ன்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோன்னா எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், tan inverse of 1/a ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, 1/aனா இங்கே a உள்ள இடத்துல 2ன்னு வேல்யூ இருக்குது. அப்போது 1/2 into tan inverse of x/a. xனா இங்கே t, aனா நமக்கு 2. இப்படி நம்ம அப்ளை பண்ணிடலாம். லிமிட் வந்து 0 to இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ 1/2 கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துடலாம். லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது tan inverse of இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆகும். இன்ஃபினிட்டி பை 2 நமக்கு இன்ஃபினிட்டினே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். tan inverse of இன்ஃபினிட்டி அதனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், π/2ன்னு தெரியும் இல்லையா. அதாவது எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா 1/2 நம்ம காமனாக வெளில மார்க் பண்ணிடலாம். முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது tan inverse of இன்ஃபினிட்டிக்கு பதிலாக tan π/2ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். டேரெக்டாக tan inverse of இன்ஃபினிட்டி π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இன்ஃபினிட்டிக்கு பதிலாக என்ன நோட் பண்ணலாம், நம்ம tan π/2, அதாவது tan π/2 வேல்யூ தான் இன்ஃபினிட்டி இல்லையா, அதனால் நம்ம இப்படி மார்க் பண்ணிடலாம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே இன்ஃபினிட்டின்னு ஆகும். இன்ஃபினிட்டிக்கு பதிலாக tan π/2ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ லோயர் லிமிட் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது இங்கே 0 அப்ளை பண்ணுவோமா, அப்போ tan inverse of 0, 1/2 நம்ம காமனாக வெளில மார்க் பண்ணியிருக்கோம். tan inverse of 0ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 1/2 அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். tan inverse of π/2 tan inverse of π/2ஓட வேல்யூ π/2ன்னு கன்வெர்ட் ஆகிடும். tan inverseம் tanனும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ்
tan இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். 0 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? π/4 அப்படின்னு ஆகும். அப்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐன்னு இருந்துச்சு. ஐயினுடைய வேல்யூ என்னென்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், π/4. இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ.